வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில்லி பிரெட் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். நம்ம பிரெட் எல்லாத்தையுமே ஸ்கொயராக கட் பண்ணிப்போம். இப்போ வெறும் வாணலியில் பிரெட்டை மட்டும் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். விருப்பம்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரெட்டையும் லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு ரோஸ்ட் ஆகிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிடுவோம். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம் எல்லாமே ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் ஷேப் மாதிரி. அதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கலந்து விட்டுருவோம். இப்போ சாஸ் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ். இது எல்லாமும் அந்த வெங்காயம் கேப்சிகமோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1/4 கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துப்போம், கட்டி இல்லாமல். இந்த கரைசலை நம்ம அந்த வெங்காயம் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கணும், அந்த கார்ன்ஃப்ளவரோட ஸ்மெல் போகணும். அது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை இந்த மசாலாவோடு சேர்த்துருவோம். கிரேவி எல்லாம் ப்ரெட்டு மேலே படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. சாஸ் எல்லாம் நம்ம ப்ரெட்டு மேலே வரணும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சில்லி பிரெட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.